Well. Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபோனை கையில் வச்சுன்னு பேசல, ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹோல்டர் மாட்டியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வியூ உங்களை காட்டுறதுக்கு. வாட் ப்ரோ, வாட் கிண்டல் அடிக்கிறீங்களா என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு வருஷம் முடிஞ்சது ஓகேங்களா. 2வது வருஷத்துக்கான தொடக்க விழா அப்படின்ற ஒரு விழால பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகேவோட தலைவர், ஒன் ஆஃப் த ஹேண்ட்ஸம் கியூட்டஸ்ட் பொலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அட்ரஸும் பண்ணியிருக்காரு. அதில் இருக்கிற சில ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பேசுவோம். அவர் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லியிருப்பார் பயங்கர ஹைலைட்டாக. என்ன அப்படின்னா, அரசியல் அப்படின்ற ஒரு களத்தில் நண்பர்கள் எதிரிகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே உண்மையா இருக்காது. யார் இதுல நண்பர்களா இருப்பாங்க, யார் எதிரியா இருப்பாங்க அப்படின்றது யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இங்க என்னடா ஒருத்தன் புதுசா அரசியலுக்கு வரானே, இவனெல்லாம் வளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கூட்டமே இருக்குமே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு எண்ணம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் யாரு வேணா ஒரு பொலிட்டிக்கல் கெரியருக்குள்ள வரலாம், யாரு வேணா அரசியலுக்குள்ள வரலாம் அப்படின்றத சட்டப்படி உண்மை. ஆனால் அது யாருமே இங்க பண்றது இல்ல. லைக் தே ஆர் கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி சொல்லியிருப்பாரு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே ப்ரோ போகிற நைட் டைமில், நீ வீட்டிலே இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. ஐ ஆம் எ பேட்மேன். நான் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போயின்னு இருக்கேன். விளாக்லாம் ஒன்றும் கிடையாது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷூட்டுக்கு போயின்னு இருக்கேன், ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டுக்கு. சடனாக வர சொன்னாங்க, சரி ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறேன். இங்கே கரெக்டாக நம்ம வேலூரில் இருக்கேன், ராணிப்பேட்டில். இங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கர ஓகே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சரி ஓகே, அதெல்லாம் நம்ம அதை பத்தி நம்ம பேச வேணாம், நம்ம டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இவரு ஆக்சுவலா இன்னைக்கு மகா சிவராத்திரி இல்ல. ஸோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா செம்ம ஃபெஸ்டிவல் லைட்ஸா இருக்கு. என்னால கேமரா திருப்பி காட்ட முடியாது, பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வேணும்னா நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க ராணிப்பேட் ரோட்ல. என்னன்னு தெரியல, இந்த ரோடு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு, பட் ஏன் இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு எனக்கு ஹேவ் நோ ஐடியா. மேபி இந்த மகா சிவராத்திரிக்கான ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்கியபைடாக இருக்கிறதால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பல வருஷமா இப்படி டைவர்ஷன் போட்டு தான் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஆம்பூர் கிட்டேயாவது ஃப்ளைஓவர் போட்டாங்க. நேற்று ஆம்பூருக்கு வந்திருந்தேன், ஃப்ளைஓவர்லாம் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு விட்டாங்க. ஏன்னா நார்மலாகவே அந்த ஏரியா எப்போவுமே டிராஃபிக் ஆகும். பட் இந்த இடம் ஏன் இதை தோண்டி வச்சிருக்காங்க, எப்போ இதை சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் நோ ஐடியா. சரி ஓகே, நம்ம மெயினான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். நான் ஃப்ரண்ட் கேமரா மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இந்த ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வச்சதுக்கான ரீசன், தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொண்டு வந்திருக்கு பொலிட்டிக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசினாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். இவர் இந்த தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ணப்போ இவருக்கு ஆதரவா நாங்க இருப்போம் என் தம்பி அப்படின்னு சொல்றவங்களே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவரை ரொம்ப ஒரு மாதிரியா ஸ்டேஜ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அண்ணாலாம் இருக்காருல்ல, அந்த அண்ணாலாம் பாத்தீங்கன்னா வாட் ப்ரோ, அந்த ப்ரோ, இந்த ப்ரோன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நக்கல் அடிச்சிட்டாங்க. என்ன ரீசன்னா, சினிமால பண்ற மாதிரி தான், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் சைலண்டா இருப்பா போல, மனசை எதுவும் பேச மாட்டாரு, நம்ம என்ன வேணா போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அவர் அரசியல்வாதியா வந்ததுக்கு அப்புறம் டைரக்ட் அட்டாக்ஸ் பாத்தீங்கன்னா யோசிக்காம பண்றாரு தளபதி. அண்ட் இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இல்ல அவர் யார் இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க அப்படின்ற ஒரு லிஸ்டா இருக்கட்டும், எல்லாமே எடுத்து பகிரங்கமாலாம் இல்ல, டீசென்டான கலாய் பாத்தீங்கன்னா கலாய்ச்சிருக்காரு. சரி, அரசியல்ல இதெல்லாம் சகஜம் தான். ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்ட்ரோவர்சிஸ் இருந்தா பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க தளபதியோட ஃபேன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டிவிகே ஃபார் தமிழ்நாடு டிஎன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக 1 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா அதை ட்வீட்ஸ் பண்ணியிருந்தாங்க. சடனா பாத்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. யாருக்குமே ஒண்ணுமே புரியல ஆக்சுவலி, எதுக்கு இது ட்ரெண்டிங் ஆகுது, என்ன மேட்ரு, என்ன கதை அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதையும் பாத்தீங்கன்னா தளபதி சொல்லியிருப்பாரு. நம்ம பசங்க என்னன்னா சடனா பார்த்தா டிவிகே ஃபார் டிஎன் ட்ரெண்டிங்ல இருக்கு, எங்க இருந்துடா இருக்கீங்க, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜாலியா மனுஷன் பேசினாரு. அண்ட் இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் சில குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, ஸ்கிரிப்ட் அவருக்கு ப்ராப்பரா யாரும் எழுதி கொடுக்கல, ஒரு மாரியா ஸ்டேஜ்ல பேசினாரு, ஸ்கிரிப்ட் வச்சுன்னு பேசுறாரு. இப்ப இருக்கிற பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், ஸ்டேஜ்ல பேசுறவங்களா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் இல்லாம யாரு பேசுறது, சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்
கரெக்டான மக்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னா எழுதி வச்சு பேசுறதுல தப்பே கிடையாது. அது எல்லாரும் பண்ற விஷயம் தான். அது நமக்கு என்னன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு சின்ன விஷயத்த எழுதி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இல்ல, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் இது. எனக்குன்னா பயங்கரமா இருந்துச்சுங்க. மனுஷன் அவ்வளவு கியூட்டா இருக்காப்புல. ஒரு பக்கம் ஜனநாயகம் அந்த ஷூட்டிங் வேற போயிட்டு இருக்கு. ஷூட்ல இருந்து வந்திருக்காரா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பரா பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பேசினாரு. நிறைய பேர் அதான் நினைச்சிட்டாங்க, இவரை நம்ம எப்படி வேணா அடிக்கலாம், தளபதி விஜய் தானே, ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர், ரொம்ப என்ன சொல்றதுன்னா சாதுவான கேரக்டர், யாரையும் எதுவும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா போட்டு தாக்கின்னு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ கண்டக்ட் பண்ண போறாங்க போல மீட்டிங், ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து. அந்த மீட்டிங்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கான தலைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி தளபதி போய் தான் அவர் நினைக்கிறேன். ஏன்னா as a politician he is into the politics right now. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவர் பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்னோட மூஞ்சி காட்டாம நான் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஆங்கிள் வச்சு பேசுறேன். அட்லீஸ்ட் நீங்க என்னோட டிரைவிங் பார்த்துனேயாவது நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே சரி, வைட் ஆங்கிளா போட்டுடுறேன். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுதுன்னா, சரி ஓகே, தளபதி ஆக்சுவலா ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. அவரோட சினிமா கெரியரை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுல பாத்தீங்கன்னா அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா அது குறையும் சொல்ல முடியாது. ஆனா அவர் அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணணுமோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு பக்காவா பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதுவே நிறைய பேர் காண்டு, எங்க இந்த மனுஷன் அரசியலுக்குள்ள வந்துடுவாரு, எங்க கட்சியை ஆரம்பிச்சிருவாரு, எங்க எதை பண்ண போறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபேஸ் காட்டாத ரீசன், சரி ஓகே ஒரு ரோட்ல வண்டி ஓட்டுற மாதிரி அது காட்டிட்டே பேசிட்டு போலாம், நீங்களும் அப்படியே லொகேஷன்ஸ் எல்லாம் பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம வண்டியோட ஃபாக் லைட் தாங்க இது, ஹெட்லைட்லாம் கிடையவே கிடையாது, வெறும் ஃபாக் லைட் மட்டும் தான் வச்சு ஓட்டுறேன். இந்த இடமும் ஆக்சுவலா பிளாக்ல தான் இருந்தது. இந்த இடம் இப்போ ஓபன் பண்ணிருக்கானுங்க. இந்த ரோடு இல்லைன்னா இது சர்வீஸ் ரோட தான் போட்டு வச்சிருக்கானுங்க. ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஜங்ஷன் ஆக்சுவலா இது. எங்க இருந்து எப்போ வண்டி வரும்னே தெரியாதுங்க பாருங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் உஷாரா போகணும். நீ போனா உனக்கு நான் வழி கொடுத்துட்டேன், ஓவர்டேக் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை கன்க்ளூஷன் கைஸ். ஒரு மனுஷன் கட்சியை ஸ்டார்ட் பண்றதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஆனா இவ்வளோ பெரிய ஃபேம் இருக்கிற ஒரு மனுஷன் ஸ்டார்ட் பண்றது தான் இங்க பிரச்சனையே. இவர் ஒரு நார்மலான மனுஷனா இருந்து எந்த விதமான பப்ளிக் சப்போர்ட் இல்லாம இவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இத்தனை பேர் வயிறு எரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ இவருக்கு இவ்வளோ ஒரு ஃபேம் இருந்து இவ்வளோ மாசான ஆடியன்ஸ் இருக்கும்போது இவர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இங்க இருக்கிற தமிழ் சினிமால இருக்கிற நிறைய பேரு, ஸோ இங்க இருக்கிற தமிழ் சினிமால இருக்கிற நிறைய பேர் ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னா பெருசா என்ன சொல்றது அரசியலுக்குள்ள வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆனது கிடையாது, அதுதான் உண்மை. பட் ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெசிஷன் எடுத்து ஒரு மாநாடு வெற்றிகரமா ரன் பண்ணி அதுக்கப்புறம் சில கொள்கைகள் சொல்லி ஐடி விங்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது அந்த வெறுப்புன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ தட்ஸ் த திங் ரைட். மற்றபடி எதுவும் கிடையாது சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். நானும் இன்னும் ஒரு 11.5 மணி நேரம் நான் வண்டி ஓட்டணும் காரு. அப்பப்போ ஸ்டோரிஸ் ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டே இருக்கிறேன், கொஞ்சம் ஜாலியா உங்களுக்கும் மைண்டுக்கு ரிலாக்ஸேஷனா இருக்கிற மாதிரி. இது நல்லா இருக்குல்ல, நம்ம கார் பிளாக் பண்ணும்போது இப்படி நம்ம செட்டப் வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும்ல. பட் என்னன்னா இந்த இடத்துல என்னோட போன் இருக்கு, டிஸ்ட்ராக்ஷனா இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் இருக்கு. பட் ஐ வில் ட்ரை டு அட்ஜஸ்ட். கையில போனை பிடிச்சின்னு பேசுறதை விட திஸ் இஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் அடி காதல் என்று அது போய்தானோ. கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.